வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரபலங்களை பற்றி இல்லை, ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தகவல் தான். இஸ்ரேல் காசா போர் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இஸ்ரேல் காசா போர் ஆக்சுவலி இது என்னன்னா, இதை பற்றி நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. ஸோ இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இஸ்ரேல்ன்ற ஒரு சின்ன நாடு எப்படி இவ்வளோ பெரிய பலமாக இருக்கான், எப்படி அவன்கிட்ட இவ்வளோ போர் ஆயுதங்கள் இருக்குது, எப்படி அவன் நாட்டை பாதுகாத்துக்கிறான். எத்தனையோ நாடுகள் ஒன்று சேர்ந்து அவனை தாக்கினாலுமே அவனால் பாதுகாக்க முடியுது. யார் அவன்? அந்த யூதர்கள், ஆக்சுவலி இஸ்ரேலில் வாழ்கிற யூதர்கள் யார், அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்க்க போகல, அவங்க என்னென்ன இதெல்லாம் அவங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறாங்க, எப்படி இந்த நாடு இன்னமும் பலமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் ஃபுல்லாமே யூதர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யூதர்கள் அவங்கள நீங்கள் ஜெர்மன் ஹிட்லர்னு ஒரு சர்வாதிகாரி எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா ஹிட்லர்ன்ற ஒருத்தர் உருவாகிறதுக்கு காரணமே யூதர்கள் அப்படின்றா அவங்களால நம்ப முடியுதா? ஸோ யூதர்களை அழிக்கிறது மட்டுமே அவனோட மெயின் கோலாக இருந்திருக்கு. ஏன் அவன் யூதர்களை அழிக்கணும்? அப்படி என்ன? எத்தனையோ இன மக்கள் இருக்காங்க, எத்தனையோ மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க, எத்தனையோ பழங்குடி குழுக்கள் இருக்காங்க. ஏன் இவங்களெல்லாம் விட்டுட்டு இவன் மட்டும் ஏன் இவங்களை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹிட்லர் கங்கணம் கட்டி இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி அப்போ அந்த சமயத்தில் ஜெர்மனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஹிட்லரே ஜெர்மன் கிடையாது. அவர் பிறந்த ஏரியா ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஒரு நாடு, சின்ன நாடு. ஸோ ஏன்னா உலகத்தில் இருக்கிற 70% பணக்காரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். அது எப்படி இப்போ ஒரு சின்ன கொஞ்சம் இனக்குழுக்கள் யூதர்கள் எப்படி கிட்டத்தட்ட ஒரு 70% பணக்காரங்களாக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா, அதுதான் முக்கியமானது. ரெண்டாவது, இருக்கிற சயின்டிஸ்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% சயின்டிஸ்ட் அவங்கள தான் இருப்பாங்க, யூதர்களாக தான் இருப்பாங்க. இப்போ இல்லை, முதல்ல நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ல இருந்து, அதே மாதிரி பணக்காரங்க லிஸ்ட்டில் எடுத்திங்கன்னா ஃபேஸ்புக்கு, ஆப்பிள், கூகுளு. ஸோ இவங்க எல்லாருமே யூதர்கள் தான். அது உங்களால் நம்ப முடியுதா? ஏன்னா அவங்க யூஎஸில் இருக்கிறனால அவங்களால கூட இஸ்ரேல் இல்லாமல் யூஎஸில் இருக்கிறனால கூட அவங்களால தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் அவங்களாம் யூதர்கள் தான். எப்படி ஒரு இனம் எப்படி இவ்வளோ பணக்காரனாகவும் ஒரு அறிவாளிகளாகவும் எப்படி இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில் ஹிட்லர் இந்த சமயத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க தான் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அவங்க தான் அதில் தான் இருந்தாங்க. அவங்க எப்படி சொல்கிறது, ஒற்றுமையாக செயல்படுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்ம இந்தியா கூட போர் விமானங்கள் யார்கிட்ட வாங்கிட்டு இருக்குன்னா இஸ்ரேல்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கடைசியாக யூஸ் பண்ண ஆப்ரேஷன் சிந்தூரில் யூஸ் பண்ண போர் விமானங்கள் ஃபுல்லாமே நம்ம இஸ்ரேல்கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். இஸ்ரேல் கொஞ்சமான இடத்துல வச்சு அவன் விவசாயம் பண்ணுறான், அதாவது மாடியில் விவசாயம் பண்ணுறான். அவன்கிட்ட தான் அந்த தண்ணியெல்லாம் பாதுகாக்கிறதுக்குரிய இதெல்லாம், நீர் ஆவியாகாமல் தடுக்கிறது, அப்புறம் எப்படி சொல்கிறது, பூச்சி மருந்துகள் எல்லாமே. ஏன்னா இருக்கிற சயின்டிஸ்ட் ஃபுல்லாமே அங்கே தான் இருக்கானே, யூதர்கள் தான் சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியர்ஸ் ஃபுல்லாமே அவன் தான். அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இதை இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வளர்ந்த பிறகு அப்படி படிக்கிறன்றது ரெண்டாவது விஷயம். ஒரு கரு உருவாக போகிறே அந்த கருவை சுமக்கிற தாய் தான் பிள்ளை நல்லபடியாக வரணும், நல்ல ஒரு அறிவாளியாக வரணும், புத்திசாலியாக வரணுன்றதுக்காகவே அப்பயே ஐக்யூ டெஸ்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு இப்படி கோயில் இந்த மாதிரிலாம் போகிறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஒரு சயின்ஸும் படியும், சயின்ஸு இன்ஜினியரிங் படி ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸாம்ஸு படிக்கிறாங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸு, ஆராய்ச்சிஸ், ரிசர்ச் இதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது, மியூசிக்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, மியூசிக் எல்லா டைப்பான மியூசிக் கேட்குறாங்க மைண்ட் செட்டுக்கு. ரெண்டாவது, ஐக்யூ டெஸ்ட் எழுதி பழகுறாங்க. ஸோ ஒரு மேக்ஸு, சயின்ஸு எல்லாமே அவங்க ஒரு கரு உருவாக போகிறே அதுக்கு இன்புட்டாக கொடுத்து அது வெளியே வர போகிற அதோட பிரெயின் டெக்னாலஜி, அது குழந்தையோட பிரெயின் ஆல்ரெடி ஒரு செட்டான மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் இஸ்ரேலில் இருக்கிற பெண்கள் குழந்தைங்களுக்கு சயின்ஸு, மேக்ஸ் இதெல்லாம் கருவாருக்கு போகிறே இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சரி, வெளியே வந்த பிறகு ஒரு குழந்தை பிறந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமான அவங்களுக்கு சப்ஜெக்ட் என்னென்னா மேக்ஸு, சயின்ஸ், இன்ஜினியரிங். ஸோ சாதாரண ஒன்றும் கிடையாதுங்க. இண்டிவிஜுவலாக ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து அவங்க இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர் எந்த லெவல் வந்தாலுமே
ஸோ அவங்க ஒரு கட்டத்துக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு யூதர்களும் வந்து வளர்ந்து, இப்போ இல்லை, இது நான் சொல்கிறது இப்போ நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்போ இல்லை, பல நூற்றாண்டுகளாக இந்த யூதர இனம் வந்து யூனிக்காக இன்னமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா காரணம் ஜெர்மன் முதல் உலகப் போருக்கு முன்னாடி இருந்து இன்ன வரைக்கும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் வந்து இவர் தான் யூதர் தான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து அவங்க என்ன ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வந்து அதிகமாக ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இரும்புத்துறைன்னு சொல்லுவாங்க. இரும்புத்துறைன்றதுனா இப்போ நீங்கள் இங்கேருந்து நம்ம ஏவுகணை அனுப்பினோம்னா ஒரு ஏவுகணை வந்து ட்ரோன் வந்து உள்ளே வராது. ஏன்னா அவங்க நாட்டுக்குள்ளே ஃபுல்லாமே கீழே ஃபுல்லாமே அண்டர் கிரவுண்டில் ஃபுல்லாமே பதுங்கு குழி இருக்குது. மேலே ஃபுல்லாமே வந்து அந்த ஏவுகணையை தாக்கி அழிக்கிற ட்ரோன் இருக்குது. ஸோ அப்படின்ற போகிற அது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்தாலே இங்கேருந்து அது போய் அழிச்சிடும். அவங்களுக்கு ஒரு அலாரம் அழிச்சிடும். அந்த அலாரம் அடிச்சோடனே மக்கள் இந்த மாதிரி ஏவுகணை வருதுன்னு சொல்லிட்டு கீழே அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க சேஃபாக. ஸோ ஒரு நாடு வந்து எவ்வளோ சேஃபாக இருக்குமோ அதே மாதிரியும் விவசாயத்துலேயும் அதே மாதிரியும் அதே மாதிரி பண வசதி இப்போ இருக்கிறதுலையும் அவங்க யூதர்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது. நம்ம ஊரில் வந்து நம்ம சொல்லுவோம்ல, குஜராத்தீஸ்கள் வந்து அதிகமாக ஒரு ஒற்றுமையாக செயல்படுவாங்க பண விஷயத்தில், ஒரு தொழிலில். அந்த மாதிரி அவங்க வேறு நாட்டுக்கு போனாலுமே, இஸ்ரேல் மக்கள் அதாவது யூதர்கள் வேறு நாட்டுக்கு போனாலுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நியூயார்க் சிட்டியிலே ஒரு சங்கம் இருக்குது. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு யூதர் போய் அவங்க சங்கத்தில் சொன்னாங்கன்னா ஃப்ரீயாக அமௌண்ட் கொடுத்து அதை ஸ்டார்ட் அப் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மக்களோட சங்கம் ஒரு சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்குது, யூதர்கள் சங்கம். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இலுமினியாட்டி, அந்த ஒரு 7 குடும்பம் 8 குடும்பம், அவங்களும் யூதர்கள் தான். அது உண்மையாக போய் நம்மளுக்கு தெரியாது, பட் ஆனால் அவங்களும் யூதர்களாக தான் வருவாங்க. பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஒரு இனம் வந்து எப்படி அறிவாளித்தன்மையாகவும். அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மாதிரிறேன், அந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கட்டாயமாக ஆர்மியில் பயிற்சி பெற்றே ஆகணும். ஏன்னா அது அவங்க நாட்டுக்கோட, இஸ்ரேல் நாட்டோட ஒரு தனிப்பட்ட சட்டம். அதை இப்போ நாட்டில் பணியாற்றியே ஆகணும், இராணுவத்தில் பணியாற்றியே ஆகணும். ஸோ அவர் உடல் வலிமையும் சரி, அதே மாதிரி மன வலிமையும் சரி, அதே மாதிரி புத்தி கூர்மையும் சரி. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமாக அவங்களுக்கு வந்து இன்புட் கொடுத்து அவங்கள வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹியூமனாகவும் ஒரு கான்ஃபிடண்ட்டான ஹியூமனாகவும் அவங்கள வளர்க்குறாது அந்த யூதர்களோட இனம் தான். அந்த ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு இனமாக இருந்தாலும் சரி, ஒரு குழுக்களாக இருந்தாலும் சரி, அது ஒற்றுமையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயன்றது நம்ம அந்த யூதர்களோட ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம வரப்போகிற இதில் வந்து ஒரு பிரபலத்தை பற்றியோ, உயிரினங்களை பற்றியோ, இடத்த பற்றியோ, கோயிலை பற்றியோ, இந்த மாதிரி வெவ்வேறு விதமான செய்திகளை வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.